ஹலோ காய்ஸ், இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எக்ஸிட் போல் அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இவங்க வந்து இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அதர்ஸில் வந்து எடுத்து கொடுத்தாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடிலாம் நிறைய அவங்க எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு, அப்டேட் மீன்ஸ் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, அதை பற்றியும் தாவேகா மேபி ஜெயிப்பாங்களா, இல்லை வந்து தொங்கு சட்டசபைக்கு சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் வந்து பனையூரில் அவர் வந்து ஆலோசனை நடத்துகிறார். அதில் ஆலோசனையில் அவர் என்றைக்குமே ஒரு நல்லா சூப்பராக டைப் பேசுவார், நல்லாவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆதரவாக இருப்பார். ஓகேவா? அப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே எந்த நேரமாக இருந்தாலும், எவ்வளோ நேரமாக இருந்தாலுமே நம்ம ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, அதை நான் வந்து உங்களுக்கு பணிவாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியா டுடே டிவிக்கே வின் பண்ணும் அப்படின்னு சொன்னாலுமே அதர்ஸில் கூட ஒரு 15 to 20 15லேருந்து 20 மினிமம் வந்து ஒரு நிறுவனமும் அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்கு. அப்போ மெஜாரிட்டிக்கு கண்டிப்பாக தாவேகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அந்த தொங்கு சட்டசபையை பற்றியும் ஆலோசனையில் நடந்ததாக சொல்லியிருக்காரு பனையூரில். அதை பற்றி மேக்ஸிமம் வந்து நமக்கு மே 4 கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். 10லேருந்து 20 சீட்டாவது கண்டிப்பாக தாவேகா வெற்றி பெறும். அப்படி இல்லை இந்தியா டுடே சொன்ன மாதிரி அவங்க 120 தொகுதி கூட ஜெயிக்கலாம். ஓகே, நமக்கு அந்த ரிசல்ட் 4ஆம் தேதி கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேவா? ஒரு சில நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க. அதில் டைம்ஸ் நோவாக இருக்கட்டும், பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் யாராக இருந்தாலுமே மேக்ஸிமம் வந்து யார் ஜெயிப்பாங்க, ஒன்று ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோலில் அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படியே டிஃப்ரெண்ட்டாக உல்ட்டாவாக பண்ணியிருக்காங்க. அந்த உல்ட்டாவாக பண்ணாலுமே இது வரைக்கும் நடந்த தேர்தலில் அவங்க சொன்ன மேக்ஸிமம் ரிசல்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க என்ன மாதிரி ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா 98லேருந்து 120 சீட்டு தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட 118 மெஜாரிட்டி இருந்தால் போதும். இதில் டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே 92லேருந்து 110 சீட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதிமுக எதிர்கட்சிக்கு 22லேருந்து 32 தொகுதி, நாம் தமிழர் கட்சி அதர்ஸ் பார்ட்டிக்கு 0 தான். அப்போது டிவிக்கே ஆட்சி பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிருக்கிறதுனால அவங்களுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பல பேர் பல விதமாக சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இது வந்து அவங்க ஜஸ்ட்டு ஒரு எப்படி அவங்க வந்து எடுத்தாங்களா, இல்லை ரிசல்ட் எடுத்தாங்களா, சும்மா இல்லை அந்த சோஷியல் மீடியா அப்டேட்டு அதில் நிறைய அந்த குயிஸில் கேட்பாங்க, கொஷின் ஆன்சர் மாதிரி கேட்பாங்க, சூஸ் த ஆன்சருங்கிற மாதிரி கேட்கும்போது அதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்களா, இது வந்து சும்மா கட்டுக்கதைங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் வரும், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 10 பேரில் 9 பேர் உங்களுக்கு அக்யூரசி இல்லைனாலுமே மேக்ஸிமம் அந்த அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும். பட் ஆனால் இதில் இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்கறதுனால அரசியல் தலைவர்கள் வந்து இது வாய்ப்பு கிடையாது, இவங்க வந்து அவங்களுடைய டிஆர்பி மற்ற அதர்ஸை ஏற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொல்லி நிறைய முறை கரெக்டாக நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? 2019 லோக்சபா எலெக்ஷனில் எல்லா பார்ட்டியுமே சொன்னாங்க இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இந்தியா டுடே சொன்னாங்க, ஆக்சிஸ் மை இந்தியா டுடே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 339லேருந்து 365 சீட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை சொல்கிறத விட இவங்க சொன்னது இட்ஸ் ஓகே, இவங்க வந்து இவங்களுக்காக டிஆர்பிக்காக சொல்கிறாங்க அப்படி சொன்னாலுமே என்டிஏ வந்து தனி பெரும்பான்மை 303 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட என்டிஏ அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 சீட்டு வின் பண்ணி அந்த லோக்சபா எலெக்ஷனில் தனி பெரும்பான்மையுடைய ஆட்சி அமைச்சாங்க. இது நம்பர் 1 வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே போல் 2022 ஓகேவா பஞ்சாப் எலெக்ஷனில் மேக்ஸிமம் எல்லா அஃபிஷியல் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹங் அசம்பிளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, தொங்கு சட்டசபை பெரும்பான்மை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா டுடே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி வந்து 76லேருந்து 90 சீட்டு வந்து விக்ட்ரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க வின் பண்ண ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 92 சீட்டு, கிட்டத்தட்ட 2 சீட்டு தான் டிஃப்ரென்ஷியல் அக்யூரஸியாக வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது 2வது பாயிண்ட்டாக அவங்க வந்து சொன்ன கரெக்டான ஒரு டிசிஷனாக வந்து இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 லோக்சபா எலெக்ஷன், 2022 பஞ்சாப் எலெக்ஷன் ரிசல்ட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? 23 மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் இவங்களும் அதே மாதிரி மற்ற நிறுவனம் நடந்த கருத்து கணிப்பை விட இவங்க வந்து கரெக்டாக 140லேருந்து 162 சீட்டு வந்து பிஜேபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தாங்க. அதர்ஸ்லாம் ஷாக் ஆகிட்டாங்க ரிசல்ட் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 163 சீட்டு. அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 140லேருந்து 162 சீட்டு. கிட்டத்தட்ட அந்த டிஃப்ரெண்ட் ரோலில் ஒரு சீட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இவங்க 3ஆவதாக வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சிஸ் மை இந்தியா டுடே. ஓகே, 4ஆவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2024 மகாராஷ்டிரா எலெக்ஷன், அதில்
மெஜாரிட்டியான எக்ஸ்பிட் போல்ஸ் நிறுவனம் கருத்து கணிப்பின்படி எம்பிஏ அலைன்ஸ் தான் அங்கே வின் பண்ணோம். அதை தாண்டி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே கிட்டத்தட்ட 170 சீட்டு 200 சீட்டு பிஜேபி அலைன்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க. அந்த பிஜேபி அலைன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகாயத்தியாவுடைய அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 235 சீட்டு வின் பண்ணி அந்த வின் பண்ணிருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4வது முறையா அவங்க வந்து ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே சொல்றதுனால விஜய் மேபி வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு மைண்டுக்குள்ள கண்டிப்பா வருது. ஓகேவா? ஏன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஒரு 20% ஓட்டாவது கண்டிப்பா பிடிச்சிருப்பாருங்க. ஓகேவா? ஓகே, 4 முறை தான் போயிடுச்சு. 5வது முறை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷன் 2025 ஆம் ஆத்மி பிஜேபி அந்த சண்டை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் கூட மேக்ஸிமம் எக்ஸ்பிட் போல் எல்லாமே ரிசல்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கண்டிப்பாக டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெரும்பான்மை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிஜேபி வர்சஸ் அந்த ஆம் ஆத்மி கிட்ட. பட் ஆனால் இந்தியா டுடே அதுலேயும் ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா டுடே என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 55 சீட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 48 சீட்டு கிட்டத்தட்ட 45லேருந்து 55க்குள்ள இடைப்பட்ட ஒரு இதில் கண்டிப்பாக வின் பண்ணிருந்தாங்க. செலக்டிங் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட 27 வருஷம், 1 இல்லை 2 இல்லை 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில் வந்து பிஜேபி வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க. ஓகேவா? இதுவும் வந்து அந்த எக்ஸ்பிட் போல் ரிசல்ட் வந்து எதிர்கட்சிக்கு பாதகமாக வந்தாலே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. அதுபோல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வச்சுலாம் நம்ம வந்து தோண்டு போகாதீங்க, கண்டிப்பாக நம்ம ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்போம். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு கருத்து கணிப்பு முடியுதான், இந்த கருத்து கணிப்போடைய இதெல்லாம் நம்ம வந்து முறியடித்து வெற்றி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? நம்மால் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாவேகா ஆட்சி அமைப்புன்னு சொன்ன ஒரே ஒரு நிறுவனம் இந்த இந்தியா டுடே நிறுவனம் தான். இவங்க தப்பாக சொல்லி நிறைய இது நம்மளே பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலுமே இவங்களே நம்ம தப்பாக சொல்லிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க நேரிலே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதுவாங்க, நம்ம தான் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிடுறாங்க. மேபி கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 4ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ட்விஸ்டடாக தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் ரொம்ப பண்ணுறேன். வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல. எலெக்ஷன் மேபி வந்து ஹங் அசம்பிளியாக கூட மேபி சான்சஸ் இருக்கலாம். டஃப்பாக போகணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பிட் போல் 50 to 60 சீட்டு வந்து நிறைய மெஜாரிட்டி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தாவேகா எந்த கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.